வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமான ரொம்ப ஆரோக்கியமான காலை உணவு. பார்க்கறதுக்கு பீஸா மாதிரியே கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது போல நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் எப்ப செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையான உணவு. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே இது போல நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, தக்காளி, குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா தூளுப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்க போகிறோம். நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு முட்டை சப்பாத்திக்கான இன்க்ரீடியன்ஸ். ஒரு சப்பாத்திக்கு 2 முட்டை ஊற்றுனீங்கன்னா தான் நல்ல தடிமனாக இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைக்கலவை ரெடி ஆயாச்சு. அடுத்தது சப்பாத்தி போட்டுக்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சிலர் சப்பாத்தி வெந்துட்டு இருக்கும் போதே அது மேலே முட்டைக்கலவையை ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம அது போல் செய்ய போகிறது கிடையாது. அந்த மாதிரி செய்யும்போது திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் முட்டை தெளிக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் இது ரொம்ப சுலபமான மெத்தட். பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். முதல்ல நம்ம சப்பாத்தியை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது தோசைக்கல் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச குடமிளகாய், தக்காளி எல்லாமே இது போல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே நம்ம முட்டைக்கலவையை ஊற்ற போகிறோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம முட்டைக்கலவையை ஊற்றும் போது வெஜிடபிள்ஸ்லாம் நடுவில் போய் தங்கிடும், மேலே முட்டை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பீஸா மாதிரி நல்லா அழகாக தெரியணுங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் அடியில் இது போல் ரவுண்டாக வச்சுட்டு அது மேலே நம்ம முட்டையை ஊற்றுறோம். அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சிருங்க. குறைச்சி வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ இது மேலே நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்க போகிறோம். முட்டை ஊற்றின உடனேயே இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு உடனே நம்ம சப்பாத்தியை சேர்த்தாச்சு. முட்டையை வேக வைக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சப்பாத்தியோட ஒட்டாது. அதனால் நம்ம முட்டைக்கலவையை ஊற்றின உடனேயே நம்ம சப்பாத்தியை போட்டுறணும். ஓரங்களில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா ரவுண்டாக அழகாக தெரியணுங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்தாச்சு. அடியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லாவே வெந்துடுச்சு. முட்டை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயாச்சு. குடமிளகாய், தக்காளிலாம் போட்டுட்டு நம்ம முட்டைக்கலவையை ஊற்றினதுனால பீஸா மாதிரி அழகாக தெரியுது பாருங்கள் மேலே. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.